என் மாவை வந்து கேட்டேன் நான் என்ன சொல்ல போகிறேன். அத்தே பயமாலாம் இருக்கு. அவள் மவளை விட்டுட்டு ஒரு நாளைய கூட இருக்க மாட்டாளே. அம்பு 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 அம்புன்னுல சுற்றிட்டு திரிவா. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? வந்து எங்கம்மா அவன் கேட்பாளே. ஐயோ பயமாக இருக்கே. அழுது தீத்துருவாளே. காணும் காணும்ல தேட போறா. உண்மையை சொன்னாலும் ரொம்ப பக்குன்னு ஆயிரும் பிள்ளைக்கு. என்னத்தை சொல்ல போறேன்னு தெரியலையே. இவ வேற எங்கள் அம்மாட்ட சொல்லிடாத. அப்போ தான் எங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கன்ட்டு போகிறா. நான் இவகிட்ட உண்மையை சொல்லுவேனா? இவளை நான் எப்படி சமாதானப்படுத்தி எப்படி நான் வச்சிருக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன ஒன்றுவே அவ பக்கம் நினச்சாலும் பாவமாக இருக்குது. இந்த சான்ஸை விட்டாலும் அவள் கட்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த முல்லை எப்படியும் கட்டி வைக்க மாட்டா. அந்த பையிலே நினச்சிட்டு இவ கிடக்கா. என்ன ஒன்று இவ பக்கம் பார்த்தாலும் பாவமாக இருக்குது. இவ மவளை விட்டுட்டு ஒரு நாளைய கூட இருக்க மாட்டா. இவளையும் நினச்சாலும் பாவமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே ஒன்றும் புரியாமல் நம்ம தான் இப்போ மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கு. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். எது நடக்குதோ எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியதுதான். ஏம்மா என்ன இங்கே வந்து உட்காந்துருக்க? உன் பேத்தி எங்க? அவளை போய் கிருஷ்ணா விட்டு கடையில் ஒரு கலர் பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லு. என்னமோ வெயிலுக்கு ஒரு மாதிரி வயிற்றம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குதும்மா. இந்த கலரை குடித்தா ஒரு 4 ஏப்பம் வந்தால் ஒரு போல இருக்குன்னு பார்த்தேன். போம்மா ஒரு எட்டு போய் வாங்கிட்டு வர சொல்லு. காசு நாளைக்கு தான் கொடுப்போம். போக சொல்லு. எங்கே அவ? எடி அவ எங்கேன்னு தெரியல. நான் போய் வேணா வாங்கிட்டு வரவா? வேண்டாம் வேண்டாம். என்ன மணி 5 கிட்ட ஆக போது. அவன் எங்கேன்னு தெரியலைங்கிற. எங்கே போகிறா இந்நேரத்துக்கு? ஏம்மா அப்போ போனவன் இன்னுமா வரல? அருவி கூட்டன்னு சொல்லி அந்த பைய கூட்டிகிட்டு போனானே இன்னுமா அவள் வரல? வந்தாடி. வந்துவிட்டு திருப்பி எங்கிட்டு போனான்னு தெரியல. ஆளை காணும். வந்துட்டு திருப்பி போயிட்டாளா? இப்போ காலை ஒடிச்சு போடணுமா? அப்போ தான் வீட்டில் அக்கடான்னு கிடப்பா. எங்கிட்டாவது சுற்றிட்டே தெரியணுங்கிறா. இவளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியலை. அவன் என்ன அணுவ வயசு பிள்ளை சுற்றிக்கிட்டு தான் தெரியும். நம்மளை மாதிரி கால் வலி தலைவலி முழங்கால் வலின்னு இருந்தால் அது பாட்டுக்கு ஒரு இடத்துல கிடக்கும். அதுக்கு ஒன்றும் இருக்காது. இல்லை சின்ன பிள்ளை தானே, அது பாட்டுக்கு தெரியணும்பா. சரி சரி வருவா. நான் போய் கலர் பாட்டில் வாங்கிட்டு வருவா. சரிம்மா போயிட்டு போய் வாங்கிட்டு வா. உனக்கு நான் உடச்சி குடிச்சுப்புட்டு எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரியா? இல்லை உனக்கு வெத்தலை சிவப்பாக்கு எதுவும் வேணும்னா கூட வாங்கிட்டு வாம்மா. காசு நாளைக்கு தருவோம். காசு வேலை பார்த்த காசு இன்னும் கூலி காசு வரலை. காலைக்கு தான் கொண்டாந்து தரேன்னு அவள் கடையெல்லாம் அடைச்சி விடணும். மளிகை கடையில் இவள் வேறு அந்த பிஸ்கட்டு இந்த பிஸ்கட்னு வாங்கி வாங்கி காசை சேர்த்து வச்சுருக்குறா. எப்படி 300-400 ரூபா வரும் இல்லைம்மா மளிகை கடை அக்கௌண்ட்டு? வருண்டி. காலையிலக்கு காசு வந்தோன்னே கொடுப்போம். இப்போ போய் நீ வாங்கிட்டு வா. சரித்தா படுத்துரு வாங்கிட்டு வரேன். எங்கிட்டு படுத்துருக்க? உலையம் வச்சு சோறை மட்டும் உடச்சி வச்சிருக்கிய. அதுக்கு கடிச்சிக்க ஒன்றும் தேடாமல் நான் எங்கிட்ட இனி தூங்க. சரி சரி ஏதாவது உருளைக்கிழங்கு அரிஞ்சு ஏதாவது அதை வரவலாவது பண்ணுறேன். உன் பேத்திக்கு நான் உருளைக்கிழங்கு வருவேன்னா உசுரே போயிருமே. ஏதாவது தொட்டுக்கன்னு இருந்தாதே அதுக்கு வாயில் போகும். சரி சரிம்மா நான் உருளைக்கிழங்கு வறுத்து வைக்கிறேன். நீ போய் டக்குன்னு வாங்கிட்டோம்மா. அதை குடிச்சா எனக்கு சரி விட்டு வரும். சரித்தா நீ பண்ணி வை நான் வரேன். ஏத்தா 2 தானே உருளைக்கிழங்கு கிடந்துச்சு. அவளுக்கு போதுமா. நமக்கு பருப்பு பழைய குழம்பு இருக்குதுல்ல, அதை சுண்ட வச்சிருக்குல்ல, அதை தொட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்குவோம். அவளுக்கு மட்டும் இதை வறுத்து வச்சேன்னா அவள் சாப்பிட்டுக்குவா. பாவம் பிள்ளை உருளைக்கிழங்கு வறுவல் நேற்றே கேட்டா. நாளைக்கிடி நான் செஞ்சே கொடுக்கல. நான் செஞ்சு தந்தாதான் அதுக்கு பிடிக்கும். அதுவா செய்யினாலும் செய்யாது. சரிடி போ. என்ன பண்ணுறது? நம்ம சொல்கிறத தான் அது கேட்க மாட்டேங்குது. அது சொல்கிறதையாவது நம்ம கேட்போம். பெத்த கடமைக்கு வேற என்ன செய்ய முடியும் சொல்லு. அடியாத்தி அவளுக்கு உருளைக்கிழங்குல வறுத்து வைக்க போகிறா. மக இந்த மாதிரி போயிட்டான்னு தெரிஞ்சா உசிரே போயிருமே அவளுக்கு. என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு ஒன்றும் தெரியலை. கலர் பாட்டில் வேற போய் வாங்கிட்டு வர சொல்கிறா. சரி போவோம். வயிற்ற வலி போல பிள்ளைக்கு கலரை குடித்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி போய் கலர் பாட்டில் வாங்கி வந்து கொடுத்தோம்னா அவள் வாட்டு குடிச்சுக்கிடுவா. மக அப்படி ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சிச்சு உசுரே விட போகிறான். நான் இவளை எப்படி பார்த்துக்க போகிறேன்னு தெரியலையே. கடவுளே முருவா நீ அப்பா காப்பாற்றணும். என் பிள்ளை பேத்தி நல்லா இருக்கணும். சரி போவோம். திருப்பி வந்து ஏமா போகலையான்பா. ஏத்தே போனது பண்ண பார்த்தியலா? கௌதம் எது கிடைச்சானத்தே? ஐயோ என்னத்தே கையும் உடலை காலும் உடலை அதே நினப்பா இருக்குது. பிள்ளைய பார்த்துட்டாவளா என்ன ஒன்றாவே ஏது ஒன்றாவன்னு அதே யாவும் தாத்தே ஓடுது. இல்லடி வருவான் எப்படியும் வருவான்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படியும் கூட்டிகிட்டு வந்துட மாட்டானுவளா? அதுக்குள்ளேயுமா வெளியூர் வேற ஊருன்னு எங்காவது கிளம்பி போயிருப்பான். அதெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுடி. எப்படியும் கையோட கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பாரு. வந்தாதான் தேவலை. என்னமோ எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குத்த. பாவம் பிள்ளை எப்படி தான் அவனை விட்டுட்டு இருக்கதோ தெரியல. ஒரு மூச்சு அங்கே இருந்தாலும் ஒரு மூச்சு இங்கே ஓடியாந்துட்டு ஓடிடுவான். என்னம்மாத்த இருக்குது.
பாப்போம். பிள்ளை நம்மளை விட்டுட்டு எங்கே போக போகிறான். அவனுக்கு வெளியூர் போகிறதுனாவே அவ்வளோக்கா பிடிக்கவே பிடிக்காது. இப்போதான் வேலைக்கு போகிறேங்கிற பேரில் 4 நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தான். அதுவும் போச்சா. நீ வேற மல்லிகா, நானே பயத்திலே பக்குன்னு உட்காந்துருக்கிறேன். அந்த கிருஷ்ணா வந்துட்டியா? என்ன கிருஷ்ணா ஒரு ஆளுமா வர்ற? கௌதம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டியா? அவன் மாமா கூட போயிட்டான் அங்கே. நீங்க வேற அண்ணி, கௌதம் எங்கேயுமே ஆளே காணும். நாங்களும் எவ்வளோ இடம் தேடிட்டோம் தெரியுமா? 5 ஆயிடுச்சு மணின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். ஐயோ, எங்கே போனால் என்ன ஆனான்னு ஒன்றுமே தெரிய மாட்டுக்கு. எதுவும் தெரிஞ்சாவது எங்கே இருக்கான்னு தெரிஞ்சாவது போய் கண்டுபிடிக்கலாம். அதுவும் ஒன்றுமே தெரியல. ஒன்றுமே தெரியாமல் இப்போ எதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க. அதான் பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன கிருஷ்ணா சொல்ற? என்ன கிருஷ்ணா ஆளு எங்கேயுமே வா கிடைக்கல? ஐயா, எப்படியும் கையோட கூட்டிட்டு வந்துருவீல்ல நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி விட்டுட்டு வந்துட்டியா ஆளை? நாங்கள் என்ன ஆளை பார்த்துட்டா வேணும்னே விட்டுட்டு வந்தோம். ஆளை காணும், எங்கே போனான்னு தெரியல. நாங்களும் தெரிஞ்ச இடம் அறிஞ்ச இடம் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம். டவுன் சைடு கூட போய் தேடிட்டோம். அதுக்குள்ளே எங்கே போனான்னு ஒன்றுமே தெரிய மாட்டுக்கு. நான் என்ன செய்ய? அதான் பேசாமல் வீட்டுக்கு வந்தாச்சு. காலையிலக்காவது எல்லா இடமும் தேடி பார்க்கலாம், ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் பண்ணாலும் ஃபோனை நல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். ஃபோனே ரீச் ஆக மாட்டுக்கு. ஐயா, எப்படி கிருஷ்ணா அப்ப பிள்ளைய பாக்குறது? ஏலே, என்னடா கௌதம காணுமா? ஆமாம்மா. கிருஷ்ணா சொல்லுங்க அண்ணி. போடி என்கிட்ட. என்னதான் கோவமா இருந்தாலும் பிள்ளையோட துணியெல்லாம் அள்ளி இப்படி அள்ளிட்டு போடா நான் சொல்லுவேன். அவன் என்ன சின்ன பிள்ளைய நினைச்சியா? விவரம் தெரிஞ்ச பைய. இப்படி நம்மளை திட்டாங்களேன்னு கோவத்துல எடுத்துட்டு போவதான் செய்வான். ஏண்டி முள்ள இப்படி பண்ணிட்டு இப்போ அழுதுகிட்டு நிக்கிற? எனக்கு என்னத்தான் தெரியும் இப்படி போவேன்னு. நான் கூட நினைச்சி போக மாட்டேன், ஏதோ கோவத்துல தான் பண்றேன், அம்மா அப்படி பண்ண மாட்டேம்மான்னு சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அது மாதிரி மட்டும் அவன் வாயில சொல்லவே இல்லை. நான் என்ன செய்ய? ஆனா இப்படி திடுப்புன்னு போயிட்டேன். கிருஷ்ணா, உன் அண்ணன் வந்து வீட்டுல என்ன செம்மையா அடிக்க வராரு கிருஷ்ணா. ஐயோ, நான் என்ன கிருஷ்ணா இப்போ பண்ணுவேன்? எப்படி எங்கேயும் போக மாட்டான், ரவைக்கு வீட்டுக்கு வந்துடுவான்னு நினச்சேன். நேரம் ஆக ஆக எனக்கு பயமாக இருக்குது கிருஷ்ணா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டிங்களா? அண்ணி, நாங்கள் தேடாத இடமே கிடையாது தெரியுமா? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. எங்கேயுமே காணலை கௌதமா. நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுறது? நேரம் ஆகிட்டே இருக்கு. சரி வாடான்னு அண்ணன் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அவருக்கும் இந்த வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சது மயக்கமாக கிறக்கமாக வந்துருச்சு. சரிடா கிருஷ்ணா வா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு. ஆள் ரொம்பவே ஒரு மாதிரி உடைஞ்சு போய் இருக்காரு. அவர்கிட்ட மேலும் மேலும் நீங்கள் எதுவும் பேசி சண்டை எதுவும் போட வேண்டாம். நான் ஏன் கிருஷ்ணா சண்டை போடுறேன்? ஆம்பளை போய் எங்கே போவேன் அப்படின்னு சுற்றி முற்றி வீட்டுக்கு தானே வருவேன். அதை நினைக்க மாட்டேங்கிறாரு. வீட்டில் என்ன இருக்காதங்கிறாரு. விரட்டி அடிக்கிறாரு கிருஷ்ணா. அதான் பேசாமல் இங்கே வந்துட்டேன். சரி விடுடி, அவன் பிள்ளைன்னா அவன் உசுராக கிடப்பேன். அதனால தான் அவன் உன்னையும் விரட்டி அடிப்பேன் போல. இங்கே இரு, எப்படியும் நாளைக்கு தேடி கண்டுபிடிச்சிருவானுவ. ஏ கிருஷ்ணா. என்னம்மா? இல்லை, கௌதம் எப்படியும் நாளைக்கு கண்டுபிடிச்சிடலாம்லடா? அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். எங்கே போகிறான்? இங்கே எங்காவது தான் இருப்பான். கிருஷ்ணா, என் மவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பான். எனக்கு இப்போதான் பக்குன்னு இருக்கு. ஏன்டா அவனை இப்படிலாம் பண்ணணும் விரட்டணும் அப்படின்னு தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்கு கிருஷ்ணா. வீட்டுக்கு போனாலும் அங்கே அப்படி, இங்கே வந்தால் இப்படி. அவன் நினப்பாவே இருக்கு. எங்கே இருக்கான்னு ஒன்றுமே தெரியலையே. கௌதம் எங்கே அண்ணி போகிறான்? இதுக்கு ஏன் அழுதுட்டு இருக்கியா? விடுங்க, அவன் எங்கேயும் போக மாட்டான். இங்கே தான் இருப்பான். அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அழாமல் இருங்க, பயப்படாதீங்க சரிங்களா? கிருஷ்ணா, உன்னை நம்பி தான் கிருஷ்ணா இருக்கேன். உன் அண்ணன் கூட அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. நீ கொஞ்சம் தைரியமாக இருக்க. தைரியமாக கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பா. அதெல்லாம் பயப்படாதே அண்ணி. மல்லிகா அண்ணி, இவைய சாப்பிட்டாங்களான்னு கேட்டு சாப்பாடு போடுங்க. அருவி எங்க? அவ எங்க இங்க இருக்கா? கூட்டாளியோட கிளம்பிட்டாலும் என்னமோ தெரியல. போனா போட்டுமா, இதுல என்ன இருக்கு? போய் பேசிட்டு இருக்கதுல பேசிட்டு போ. அவளால தானே கிருஷ்ணா கௌதம் இந்த அளவுக்கு ஆனது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. என்ன அன்பு மட்டுமா அதுக்கு காரணம்? கௌதமும் தானே காரணம். கௌதமும் தானே இது. கௌதமும் அன்பும் சேர்ந்தது தானே. அதெல்லாம் நீங்க அன்பை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. அண்ணி பயப்படாதீங்க, கௌதம் எங்கேயும் போகமாட்டான். அழகா வீட்டுக்கு வந்துடுவான். நீங்க எதுக்கு அழுதுகிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? பேசாம இங்கே இருங்க. மல்லிகாண்ணி, அன்னைக்கு சாப்பாடு போடுங்க. அங்க ஒன்றும் போக வேணாம். அண்ணன் ஏதாவது திட்டிகிட்டே இருப்பாரு. மல்லிகாண்ணி இங்கே இருக்கட்டும். பிள்ளைய நீ பாத்துக்கோங்க மல்லிகாண்ணி. நான் பாத்துக்காம யாரு கிருஷ்ணா பாத்துக்க போறா? அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். அக்கா வாங்கக்கா, இங்க இருப்போம். பரவாயில்ல மல்லிகா, நான் வீட்டுக்கு போறேன்டி. கௌசி இருக்கிறா. அவ சாப்பிடுவாளோ சாப்பிட மாட்டாளோ? நான் போறேன் வீட்டுக்கு. இந்த மனுஷனு காலையில இருந்து அலைஞ்சிட்டே தெரிஞ்சவரு. சாப்பிடல இல்ல. நான் போயிட்டு பாக்குறேன் மல்லிகா. கிருஷ்ணா. என்ன நீ? நான் போயிட்டு வரேன் கிருஷ்ணா. பரவாயில்ல, உன் அண்ணன் திட்டினாலும் திட்டுவாரு கிருஷ்ணா. சரிங்க அண்ணி. அப்புறம் ரொம்ப சண்டையெல்லாம் போட வேணாம். அவர் திட்டினாலும் பேசுனாலும் காதில் வாங்காம நீங்க பாட்டுக்கு இருங்க. கிருஷ்ணாவை நான் அங்கங்க சொல்லியிருக்கேன். அவனை எப்படி பார்த்தாலும் நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி கிருஷ்ணா, உன்னை நம்பி தான் இருக்கேன். என் பிள்ளைய கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பா.
முல போடி, அவ எது பேசினாலும் காதுல வாங்கிக்கிறது என்ன? ம். முல்லை நீ பண்ணிட்டு இப்போ பாருங்க இப்போ ஃபீல் பண்ணி அழுகிறத ஏமா. ஆமா கிருஷ்ணா. சரி எங்கே போக போறேன் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ நேரம் ஆகிய பிள்ளைய இன்னும் காணலையே. எடி வள்ளி, வள்ளி என்ன முத்தலகக்கா? ஐயோ சொட்ட சொட்ட இப்படி கண்ணீர் ஊத்துது. ஒன்றும் இல்லட்டி என் மவ அம்ப பாத்தியா காணண்டி ஆளையே. நானும் வருவான்னு பார்த்துட்டு இருந்துபிட்டு இப்பதான் தேடிட்டு வாரேன். பாத்தியா அவள? இல்லையே, நான் பார்க்கலையேக்கா அவளை. எங்கே போயிருப்பா? அருவி வீட்டு பக்கம் பாத்தியா? அருவி இது வீட்டுக்கு வந்தாலே அங்கே எது போனாலும் தெரியல. போய் எதுக்கும் அருவி வீட்டில் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. அங்கெல்லாம் இப்போ போகிறதில்ல அவளை கட்டி கொடுத்ததுலேருந்து. சரி எதுக்கும் நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன்டி. ஏக்கா அப்படி சொல்லாத, எப்படி அங்கே இருந்தாலும் இருக்கலாம்க்கா அவ. நீ போய் தான் பாயேன். ஆ சரி வள்ளி, அப்படியாதக்கா போ. ஐயோ எங்கே போனால் என்ன ஆனானே தெரியலையே. நானும் எவ்வளோ நேரமாக தேடிட்டே இருக்கேன், ஆளையே காணுமே. பயமாக இருக்கு பிள்ளையை நினச்சி. எதுக்கும் இவ சொல்கிற மாதிரி அருவி வீட்டில் ஒரு வாட்டி போய் தேடிட்டு வருவோம்.